Hi souls, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Soulful Knowledge. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ரெண்டுமே எப்படி கனெக்ட் பண்ணுறது இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்மோன்ஸ், நம்மளோட பஞ்சபூதாஸ் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி பேலன்சிங்காக வச்சுருக்கிறது இந்த டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ. ஸோ நம்ம தேர்ட் ஐன்றது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. ஸோ எப்படி நம்ம தேர்ட் ஐயை ரீசெட் பண்ணுறது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து அது எதுக்கு எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்கன்னா சோல் ரியலைசேஷன், சோல் பர்பஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சோல் ரியலைசேஷன் வந்திருக்கலாம், நிறைய பேர் சோல் பர்பஸும் புரிஞ்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இன்னும் அந்த ஜேர்னியில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ என்கிட்ட கேட்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோல் ரியலைசேஷன்னா என்னது, எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சோல் ரியலைசேஷன் என்றது நம்மளோட சோல் டார்மெண்ட்டாக மூலாதாரில் இருக்கும். அது குண்டலினி அவேக்னிங்கில் எழும்பி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சக்கராஸையும் கிராஸ் பண்ணி வந்து தேர்ட் ஐக்கு ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சோல் ரியலைசேஷன் வரும். ஸோ குண்டலினி அவேக்னிங் என்றது நெகட்டிவ் சைடும் இருக்கலாம், பாசிட்டிவ் சைடும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சைடு வரும்போது தான் நம்ம காட் என்ற ரியலைசேஷன் வரும். நம்ம சரண்டரன்ஸில் இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு புரிய வரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி தேர்ட் ஐக்கு ரீச் ஆகும் போது நம்மளோட கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ரெண்டுமே கனெக்ட் ஆகும் போது தான் நம்ம மைண்டுன்றது சோலை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. அதனால் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் எப்போ நம்ம சோலை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ தேர்ட் ஐ என்றது பார்த்தீங்கன்னா ஆஜ்னா சக்கரால உங்களுக்கு 3 நாடிகள் வந்து சேர்ந்துருக்கு. அதாவது சுஷும்னா நாடி, பிங்கால நாடி, இடநாடி. ஸோ இது 3மே சேர்றப்ப தான் உங்களுக்கு சோல் ரியலைசேஷன் வரும். ஸோ இப்போ சோல் ரியலைசேஷன் வரும்போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஒரு பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸும் இதிகாசத்தில் கொடுக்குற ஒரு விஷயம், கேரக்டர் கூட, ஒரு பேட்டர்ன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க 18 புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு புராண கதை. ஏன்னா அது சென்டரில் இருக்குது. ஸோ மகாபாரதத்தில் வர ஒரு கேரக்டராக நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்க முடியும். மகாபாரதத்தில் வர விஷயம் மாதிரி தான் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ பாஸ்டில் நடந்ததாகவும் இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிறதாகவும் கிடையாது. இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி. இது ஒரு அணுக்குள்ளேயும் இருக்குது, நம்மக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அதாவது நம்ம எல்லாருமே எனர்ஜிஸ் மாதிரி தான் கரெக்டாக. ஸோ நம்ம எனர்ஜிஸ் தான் பார்த்தீங்கன்னா சோல். அதே மாதிரி புராண கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸை வந்து சொல்லுது, நம்மளோட சோலோட ஒரு ரியாலிட்டியை சொல்லுது. ஸோ அதை தாண்டி நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்காது. அதனால் நம்ம லைஃப்பில் வர பேட்டர்ன்ஸும் இதிகாசத்தில் வர பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு சிமிலராக இருக்கும். எப்போ நம்மளுக்கு அது புரிய வருதோ அப்போ தான் நம்ம சோல் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சோல் பர்பஸ் வரும். ஏன்னா புராண கதைகளில் நம்ம ஸ்டார்டிங்கும் தெரியும், எப்படி எண்ட் ஆயிருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நடக்கும். நிறைய பேர் மகாபாரதத்து கூட ஒரு கேரக்டராக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ஜுனராக கனெக்ட் பண்ணியிருக்கலாம், பீஷ்மராக கனெக்ட் பண்ணியிருக்கலாம், துரோணாச்சாரியராக கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து பாஞ்சாலி, திரௌபதியை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யாரை நம்ம ரியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்மளுக்கு சோல் ரியலைசேஷன் வரணும்னா கிருஷ்ணா ராதா ரியலைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மகாபாரதம் கதை என்றது சென்டரான ஒரு விஷயம், கிருஷ்ணர் என்றது சென்டரான ஒரு விஷயம். ஸோ ராதா கிருஷ்ணா என்பவங்க பார்த்தீங்கன்னா சோல் கடவுள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபிசிக்கல் லெவலில் காட்ஸ் இருக்காங்க, மைண்ட் லெவலில் காட்ஸ் இருக்காங்க, சோல் லெவலில் காட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் லெவலான காட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர், அதுக்கப்புறம் வராகி, ஹனுமான்ஜி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலான காட்ஸ். ஸோ மைண்ட் லெவலான காட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவா. ஸோ நம்ம மைண்டே பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்குது. ஸோ ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், சென்டர் பிரெயின். ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவா. ஸோ அதுக்கப்புறம் சோல் லெவலான காட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராதா கிருஷ்ணா.
ஏன்னா சோல்ன்றது இட்டர்னலான ஒரு விஷயம், பெர்மனண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு ஒரு சோல் ரியலைசேஷன் வரணும்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு கிருஷ்ணா ராதா ரியலைசேஷன் வந்திருக்கணும். ஸோ கிருஷ்ணர் நம்ம லைஃப்பில் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சோல் ரியலைசேஷன் நம்மளுக்கு புரிய வரும். நம்ம கிருஷ்ணர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கும் போது தான் நம்ம சோல் என்னதுன்னு நம்மளுக்கு புரிய வரும். ஸோ கிருஷ்ணர் கூட நம்ம அர்ஜுனராக கனெக்ட் பண்ணிக்கலாம், திரௌபதியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் போது தான் நம்மளோட சோல் ரியலைசேஷன், நம்மளோட லைஃப் பேட்டர்ன்ஸ், நம்மளோட லைஃப் பர்பஸ் எல்லாமே நமக்கு புரிய வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோல் ரியலைசேஷன் என்னதுன்னு. ஸோ நிறைய பேருக்கு சோல் ரியலைசேஷன் வந்திருக்கலாம், ஆனாலும் டவுட்டில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு உங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதிகாசத்தில் வர கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணர் என்றது நம்மளோட பாஸ்ட் லைஃபாக இருக்கலாம். ஆனால் இப்போ வர காலகட்டம் என்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருகர் யுகம் வரப்போகுது. ஒன்ஸ் நம்மளுக்கு மகாபாரதத்தில் இருக்க கேரக்டரை கனெக்ட் பண்ணிக்கும் போது அடுத்தது ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா முருகர் யுகத்துக்கு என்ன மாதிரியான நம்ம இப்போ பிறந்திருக்கும் அந்த ரியலைசேஷனும் வரும். ஏன்னா கிருஷ்ணர் தான் முருகராக திருப்பி வரப்போகிறாரு. ஸோ கிருஷ்ணரை சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே தான் பார்த்திங்கன்னா முருகர் யுகத்தில் முருகரை சுற்றி வரப்போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரை சுற்றி வர கேரக்டரிஸ்டிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம முருகர் யுகத்தில் முருகரை சுற்றி வர கேரக்டரிஸ்டிக் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடுத்த விஷயம் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், திரௌபதி ரியலைசேஷன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐக்கு ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்சிஷனில் இருக்குது. நம்ம ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் விஷுதி வந்து தேர்ட் ஐக்கு வந்திருப்போம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ ரியலைசேஷனில் வந்திருப்பீங்க. தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிருக்கும், தேர்ட் ஐ ரியலைசேஷனில் வந்திருப்பீங்க. நீங்கள் திரௌபதியாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தேர்ட் ஐ எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ திரௌபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வர ஒரு கேரக்டர். ஸோ திரௌபதி என்றது பாஞ்சாலின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஞ்சாலி என்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பஞ்ச பாண்டவர்களே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ பாஞ்சாலி திரௌபதி என்றவங்க தேர்ட் ஐயில் ஒர்க் ஆகுறாங்க. ஸோ தேர்ட் ஐயே பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அது கீழே இருக்க 5 சக்கராவும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் தேர்ட் ஐ. ஸோ 5 பஞ்சபூதா தான் 5 சக்ராஸ், அதாவது மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அனாஹதா, அப்புறம் விஷுதி. ஸோ 5 பஞ்சபூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் 5 சக்ராவும். ஸோ இந்த 5 சக்ராவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்ட் ஐ. ஸோ இது சயின்டிஃபிக்காகவும் நம்மளுக்குனால புரிஞ்சிக்க முடியும். ஸோ தேர்ட் ஐயில் இருக்கிறது உங்களுக்கு ஃபைனல் கிளாண்ட். ஸோ இந்த பைனல் கிளாண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 5 சக்ரா 5 கிளாண்ட்ஸ் முக்கியமான கிளாண்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பைனல் கிளாண்ட். ஆனால் இந்த பைனல் கிளாண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் கூட கனெக்டிங்கில் இருக்கணும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரௌன் சக்ரா. ஸோ அதாவது நம்மளுக்கு தேர்ட் ஐ ரியலைசேஷன் வரும்போது நம்ம சோல்ன்றது தேர்ட் ஐக்கு வந்து தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம தேர்ட் ஐ வந்து சரண்டரிங்கில் இருக்கணும். அதாவது க்ரௌன் சக்ரா கூட கனெக்டிங்கில் இருக்கணும். ஸோ தேர்ட் ஐ சரண்டரன்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தது முருகர் யுகம் வரனால தேர்ட் ஐயில் நம்ம முருகர் கிட்ட தான் சரண்டரன்ஸில் இருக்கணும். ஸோ ஸ்கந்த குரு கவசம் கேட்டு நம்ம எவ்ரிடே நம்ம சரண்டரன்ஸில் இருக்கணும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஞ்சாலின்றவங்க அதாவது திரௌபதி தேர்ட் ஐயில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு ஆக்சஸ் பண்ண வேண்டிய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புராண கதையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ திரௌபதிக்கு ஒரு பூன் ஒன்று கிடைக்கும். பூன்ன்றது ஒரு வரம், சிவன் கிட்டேருந்து ஒரு வரம் கிடைச்சிருக்கும். என்ன வரும்னா தினைக்குமே காலையில் அவங்க குளிச்சுட்டு அப்புறம் அவங்களோட வர்ஜினிட்டி திருப்பி வந்துடும். இந்த பூன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கதைகள் சொல்கிறப்போ நம்மளுக்கு வந்து வேறு விதமாக புரிஞ்சிருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா வர்ஜினிட்டி என்றது பார்த்திங்கன்னா திருப்பி புத்துணர்ச்சி புதுமையாக நம்ம வந்து பிறக்கிறது தான் பார்த்திங்கன்னா வர்ஜினிட்டி. அதாவது எல்லாமே திருப்பி ரீகெயின் பண்ணுறது. ஸோ அப்படின்னா நம்ம தேர்ட் ஐ என்றது ரீசெட் பட்டன் மாதிரி தினைக்குமே காலையில் தேர்ட் ஐ என்றதை ஆக்சஸ் பண்ணுறப்போ தேர்ட் ஐ வந்து நம்ம சரண்டரன்ஸில் இருக்கிறப்போ நம்ம கீழே இருக்க இந்த பஞ்சபூதாஸ் நம்மளோட 5 சக்ராவும் பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகும்.
ஸோ இதுதான் நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க இந்த 5 சக்கரா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தருது, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் ஒன்று கொடுக்குது, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக? ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் முன்னாடி எல்லாமே சப்கான்ஷியஸாக இருந்தது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் தான் இருந்தோம், அதாவது பிலோ ஹார்ட் சக்கராவில் தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு தேர்ட் ஐன்றது உங்களுக்கு சப்கான்ஷியஸில் தான் இருந்தது. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் முன்னாடியும் தேர்ட் ஐ ஆக்டிவேஷனில் தான் இருந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு தெரியல, கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது, அது சப்கான்ஷியஸாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம ஹார்ட் பிரேக் வந்து ஹார்ட் சக்கராவை தாண்டி விஷுதிக்கு வந்து நம்ம ஐயின்னு ஒரு செல்ஃபை நம்ம உணர்ந்து அதுக்கப்புறம் தேர்ட் ஐக்கு வந்து தான் நம்மளுக்கு சோல் ரியலைசேஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு மேலே சரண்டரன்ஸ் போய் தான் நம்மளுக்கு சோல் ரியலைசேஷன் வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு தேர்ட் ஐ கம்ப்ளீட்டாக ஆக்டிவேஷனில் இருக்குது. நம்ம இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம அவேர்னஸ்க்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இக்னோரன்ஸில் இருந்தோம், இப்போ அவேர்னஸ்க்கு வந்திருக்கும். இப்போ கண்ட்ரோல்ன்றது நம்ம கையில் இருக்குது. ஸோ தேர்ட் ஐ கண்ட்ரோல்ன்றது நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். தேர்ட் ஐன்றது ஒரு ரீசெட் பட்டன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம திரௌபதி கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி திரௌபதிக்கு அந்த ஒரு வரம் வந்து தினைக்குமே காலையில், அதாவது ஒரு மெட்டஃபரிக்காக தான் சொல்லியிருக்காங்க, அவங்க குளிச்சுட்டு அப்புறம் அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தினைக்குமே நம்ம நிறைய விஷயம், நிறைய ரியாலிட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்டப் ஆகும். சில ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை அப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ட்ரைட் அப் ஆச்சுன்னா திருப்பி அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரீசெட் பட்டன் தேவைப்படுது. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணாமல் திருப்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம பாடியில் 5 ஹார்மோன்ஸ் இருக்குது, 5 சக்கராவில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது ப்ராப்பராக நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணும், கரெக்டான லிமிட்டில் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு லாங் லைஃபாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஐ வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தேர்ட் ஐன்றது எப்பவுமே கிரவுன் சக்கரா கூட கனெக்டிங்கில் இருக்கணும். ஃபைனல் கிளாண்ட்ன்றது பிட்யூட்டரி கிளாண்ட் கூட கனெக்டிங்கில் இருக்கும் போது தான் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து ஃபைனல் கிளாண்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், எவ்வளோ என்ன தேவைப்படுது, என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கான்ஷியஸ்னஸில் இருக்கும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கிரவுன் சக்கரால தான் நம்ம இறைவன் கூட கனெக்டிங்கில் இருப்போம். அப்படின்னா இறைவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் வாங்கி அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம தேர்ட் ஐல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ரேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாலிட்டி வந்து மாறும். ஸோ இது நம்ம உடம்புக்குள்ளே மட்டும் கிடையாது, நம்ம ஹார்மோன்ஸை நம்ம ரியாலிட்டியாக காமிக்குது, நம்ம சுற்றி பேட்டர்ன்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஹார்மோன்ஸ் நல்லா இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பும் சரி, நம்மளோட ஹெல்த்தும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருது, நம்ம இறக்குறோம், இதெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் தான். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு ஹார்மோன் பார்த்திங்கன்னா ட்ரை அப் ஆயிடுச்சு, இல்லை வந்து பேலன்சிங்காக இல்லை, ஏதோ ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆனனால தான் நம்மளுக்கு வந்து டிசீஸ் வருது, நம்மளுக்கு நோய் வருது. இந்த நோய் வந்து நம்ம சரிப்படுத்தாமல் இருக்கும் போது தான் நம்ம இறக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் ஹார்மோன்ஸை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பே கிரியேட் பண்ணோம். பஞ்சபூதாஸ் தான் நம்ம சுற்றி இருக்குது, அந்த பஞ்சபூதாஸ் தான் நம்ம உள்ளே எடுக்கிறோம். ஸோ அந்த பஞ்சபூதாஸ் வச்சு நம்ம ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகி எப்படி பேலன்ஸாக வச்சிருக்கணும் நம்ம உடம்புக்கு தெரியும். அது தேர்ட் ஐ தான் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்ஸ் தேர்ட் ஐ ஆக்சஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸில் வச்சுருக்கலாம். ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சத்தியயுகத்துக்கு போகிறோம். அதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம தேர்ட் ஐக்கு வந்திருக்கோம். ஸோ சத்தியயுகம் என்றது எல்லாருமே சோல் ரியலைஸ்டாக தான் இருப்போம். நம்ம முருகர் கூட கிரவுன் சக்கராவில் கனெக்டிங்கில் இருந்து நம்ம சோல் ரியலைசேஷனில் இருப்போம். அப்படி சோல் ரியலைசேஷன் வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி தான். இந்த எக்யூப்மெண்ட்ன்றது இப்போ சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆகிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யுது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சத்திய உலகத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக நம்ம வந்து காலை எடுத்து வைக்கலாம். இப்போ முருகர் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா விண்ணு உலகமும் மண்ணு உலகமும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுவார். ஸோ அதுக்காக நம்ம ஹைலி எக்யூப்டாக இருக்கணும். நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் லெவலில் அப்கிரேட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் சத்திய உலகத்துக்குள்ளே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ முருகர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி லாங்குவிட்டிக்கு எடுத்துகிட்டு வரதான் முருகர். ஸோ முருகர் என்றவங்க பார்த்தீங்கன்னா இளமையான கடவுள் நம்மளுக்கு தெரியும். முருகர் என்றவங்க ஒரு குமாரர். ஸோ முருகர் யுகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள், நாயன்மார்கள், ரிஷிகள், முனிவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பல 1000 காலத்துக்கு வாழ்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ரகசியத்தை தான் முருகர் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதோட முதல் படியாக தான் நம்மளுக்கு எப்படி நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு யூனிவர்சலாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேர்ட் ஐன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேர்ட் ஐ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு தேர்ட் ஐ வைஃபை மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஹையர் டைமென்ஷன் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஹையர் டைமென்ஷன் என்றது ஒரு எனர்ஜிஸ் மாதிரி. அந்த எனர்ஜிஸ் கூட கனெக்ட் பண்ணுறப்போ அந்த விதமான டவுன்லோட்ஸ் உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ அடுத்த விஷயம் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐன்றது உங்களுக்கு ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும், கர்மா கிளென்சிங்க்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸ், உங்கள் பாஸ்ட் ஜெனரேஷன்ஸ் அந்த ஹீலிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்க தேர்ட் ஐ ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்த விஷயம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேர்ட் ஐ ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சியும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணும் போது அது தகுந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ தேர்ட் ஐ என்றது உங்களுக்கு லைட் ஃபோட்டான் எனர்ஜியில் ஒர்க் ஆகுது. இவ்வளோ நாளாக நம்ம இருள் உலகத்தில் இருந்தும் அதனால பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ அவேக்கன் ஆகல. இப்போ நம்ம யாங் எனர்ஜி பிரைட்னஸ்க்கு வந்திருக்கோம். அதனால் எல்லாமே நம்மளுக்கு ஃபோட்டானில் தான் ஒர்க் ஆகுது. அதனால் சூரியன் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சூரியன்லேருந்து தான் நம்மளுக்கு ஃபோட்டான் அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வருது. அதனால் சூரிய நமஸ்காரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வர யுகத்துக்காக தான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ திரௌபதி பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்ட் ஐ மாதிரி. ஸோ நம்ம இதிகாசத்தில் கொடுத்த மாதிரி திரௌபதின்றவங்க பஞ்சபூதாத்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கான அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பேலன்சிங்காக வச்சுருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தினைக்குமே காலையில் ஏஞ்சி அவங்க ரீசெட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசெட் பட்டன் தான் நம்மளோட தேர்ட் ஐ. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் லைஃப், அதுக்கப்புறமா சரண்டரன்ஸில் இருக்கும் போது நம்ம அடுத்த சத்தியயுகத்துக்கு நம்ம வந்து கால் எடுத்து வைக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் நீங்கள் சோல் ரியலைசேஷனில் வந்திருக்கீங்க, மகாபாரத்தில் இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல் ரியலைசேஷன் வந்திருக்கு, ப்ளஸ் உங்கள் சோல் பர்பஸும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோபனா. பை ஃப்ரம் Soulful Knowledge.